போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். கருவாக என்னை படைத்து உயர் தன்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றார். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூயாவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைமையும் மனிதமும் இணைந்தது மரியில், இதனால் புனிதமும் மாண்பும் மலர்ந்தது மனிதரில். இன்றைய திருப்பலி முன்னுரை. இந்த இதமான காலை வேளையில் இந்த திருப்பலியை மாதா தொலைக்காட்சியின் வழியாக பங்கேற்கும் உங்கள் அனைவரையும் சேலம் மறைமாவட்டம் பள்ளிப்பாளையம் புனித அந்தோனியார் பங்கின் பெயரால் அன்புடன் வரவேற்கின்றோம். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2018ஆம் ஆண்டில் அன்னை கன்னி மரியா திரு அவையின் தாய் என்ற விழாவை பெந்தகோஸ்தே பெருநாளுக்கு அடுத்து வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதன் பின்புலத்தில் இன்றைய நாளில் நாம் அன்னை கன்னி மரியாவை திரு அவையின் தாய் என கொண்டாடி மகிழ்கின்றோம். கருவை சுமக்கும் தாய்க்கு குழந்தை ஒரு சுமையில்லை. இயேசுவை தன் உதிரத்தில் மட்டுமல்ல தன் உள்ளத்திலும் சுமந்தவர் நம் அன்னை மரியா. இயேசுவுக்கும் மரியாவுக்கும் உள்ள உறவு மனிதம் சார்ந்த உறவு மட்டுமல்ல, அதையும் கடந்த அதிசயமான அற்புதமான உறவு. இந்த உறவு வெறும் சந்திப்பில் பூத்ததல்ல, மாறாக உதிரத்தில் பூத்தது. சிலுவையின் அடியில் இயேசு இதோ உம் மகன் என்று யோவானை அர்ப்பணித்த அந்த நொடியில் அனைத்து திருத்தூதர்களையும் அனைத்து நம்பிக்கையாளர்களையும் ஒட்டுமொத்த திரு அவையையும் தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்கின்றார் அன்னை மரியா. இவ்வாறாக இயேசுவின் தாய் என்று இருந்தவர் திரு அவையின் தாயாக மாறுகின்றார். இதோ உம் மகன் என யோவானை காட்டி இயேசு கூறிய வார்த்தை
அன்னை மரியாவை யோவான் வழியாக அனைத்து திருவைக்கும் தாயாக்கியது. இச்செயலின் பின்னணியில் இருப்பது, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்னும் வார்த்தைகளே. ஒருவருக்கு தாயாக இருப்பதே பெரிது. ஆனால் ஒட்டுமொத்த திருவைக்கும் தன்னை தாயாக கையளித்த அன்னை மரியா அனைத்து தாய்க்குலத்திற்கும் முன்மாதிரியாக நிற்கிறார். மேலறையில் திருத்தூதர்களோடு இணைந்திருப்பதில் தொடங்கும் மரியாவின் தாய்மை பயணம் இன்று வரை தொடர்கின்றது. உடலாலும் உள்ளத்தாலும் பிள்ளைகளோடு இணைந்திருப்பவளே தாய். அதை செவ்வனே செய்தவர் நம் அன்னை மரியா. இன்று அன்னை கன்னி மரியாவை திரு அவையின் தாய் என கொண்டாடி மகிழும் நாம், அத்தாயின் வழியாக நாம் பெறப்போகின்ற எல்லா நன்மைகளுக்கும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். திரு அவையில் உள்ள நம் அனைவருக்கும் அவரே தாய் என்ற நிலையில் அவரோடு இணைந்து நம்மையும் இறை திட்டத்திற்கு அர்ப்பணிக்க வரம் வேண்டுவோம். மேலும் இத்திருப்பலியை மாதா தொலைக்காட்சியின் வழியாக பங்கேற்கும் அன்பர்கள் அனைவரும் எம் பங்கின் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் பரிந்துரையில் நலமுடனும் வளமுடனும் வாழ அருள் வேண்டி இந்த கல்வாரி நினைவு பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு நாம் கொண்டாட நம்மையே நாம் தயாரிப்போம். நம் பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாவை திரு அவையின் தாய் என்று போற்றி மகிழ்கின்ற உமது நம்பிக்கையாளர் எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலும் இருந்து நாங்கள் விடுவிக்கப் பெற்று விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சியை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கும் அக்காயா மாநிலம்
முழுவதிலும் வாழும் இறைமக்கள் அனைவருக்கும் கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திரு தூதனாயிருக்கும் பவுலும் சகோதரராகிய தீமோத்தேயும் எழுதுவதே. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள். அவரே ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று. அவரை போற்றுவோம். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களே கடவுளிடமிருந்தும் ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறதே. கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார். அதுபோல அவர் வழியாக நாம் மிகுதியான ஆறுதலும் பெறுகிறோம். ஆகவே நாங்கள் துன்புறுகிறோம் என்றால் அது உங்களுக்கு ஆறுதலுக்காகவும் மீட்புக்காகவும் தான். நாங்கள் ஆறுதல் பெறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதல்களுக்காகவே. நாங்கள் துன்பங்களை பொறுத்து கொள்வதைப் போல நீங்களும் உங்கள் துன்பங்களை தளரா மனதுடன் பொறுத்து கொள்வதற்கு இந்த ஆறுதல் ஆற்றல் அளிக்கிறது. நீங்கள் எங்கள் துன்பத்தில் பங்கு எடுத்ததைப் போல் எங்களுடைய ஆறுதலிலும் பங்கு பெறுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் இவ்வாறு செய்வீர்கள் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 34. நாம் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் இத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் இக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன்,
இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரே துணை, இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். Hallelujah. 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 மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்கிறார் ஆண்டவர். Hallelujah. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அனைத்துலக திரு அவையோடு சேர்ந்து இந்த நாளிலே அன்னை மரியா
திரு அவையின் தாய் என்று சொல்லி நாம் கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாவுக்கு 1000 பெயர்கள். பக்தர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்பவும் பல்வேறு இடங்களிலே அன்னை மரியாள் காட்சி கொடுத்ததினால் அந்த இடங்களுக்கு ஏற்பவும் அன்னை மரியாவுக்கு பல பெயர்கள் இருப்பது நாம் எல்லாரும் அறிந்த ஒன்று. ஆனால் அதே சமயத்திலே அன்னை மரியாவுக்கு திரு அவை அங்கீகாரம் பெற்ற, திரு அவை முழுவதுக்குமாக அங்கீகாரம் பெற்ற ஒரு சில பெயர்கள் ஒவ்வொரு மாதமும் ஜனவரி மாதம் 1 தேதி நாம் கொண்டாடுகின்ற அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்ற பெயர். அதே போல 1964ஆம் ஆண்டு திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய இறுதி கட்ட நிலையிலே அன்னை மரியாவுக்கு ஒரு புதிய பெயரை கொடுத்தார். அன்னை மரியா திரு அவையின் தாய் என்று. அந்த அன்னை மரியாள் திரு அவையின் தாய் என்ற அந்த பெயருக்கு ஒரு குறிப்பிட்ட நாளிலே நினைவு ஏற்படுத்த வேண்டும் திருவழிபாட்டில் என்பதற்காக மறைந்த நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2018ஆம் ஆண்டு பெந்தகோஸ்து திருவிழாவுக்கு வருகின்ற அடுத்த நாளை அன்னை மரியாவின் திரு அவையின் தாய் என்ற பெயரிலே கொண்டாட அவர் பணித்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை அந்த திருவிழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. இன்று நாம் கூடியிருக்கின்ற இந்த வேளையிலே அன்னை மரியாவை திரு அவையின் தாய் என்று அழைப்பது எந்த விதத்திலே பொருந்தும், அதனுடைய பலன்கள் என்ன என்பதை பற்றி மட்டும் ஒரு சில நிமிடங்கள் சிந்திப்போம். நண்பர்களே, நாம் எல்லாரும் அறிந்தது அன்னை மரியாள் கிறிஸ்துவின் தாய், இயேசு கிறிஸ்துவின் தாய். காரணம், அவர்கள் அந்த கிறிஸ்துவை கருவிலே தாங்கி உள்ளத்திலே தாங்கி அவர்கள் உலகிற்கு அந்த குழந்தை இயேசு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். எனவே அவர்கள் கிறிஸ்துவின் தாய். அதோடு மட்டுமல்ல, அந்த அன்னை மரியா தனது நம்பிக்கை வாழ்விலே, தங்களுடைய விசுவாச அதாவது நம்பிக்கை வாழ்விலே அவர்கள் அந்த இயேசுவை உலகிற்கு கொடுப்பவர்களாக இருந்தார்கள். எனவே அதனால் அவர்களை கிறிஸ்துவின் தாய், இயேசுவின் தாய் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். ஆனால் அன்னை மரியாவை திரு அவையின் தாய் என்பதற்கு என்ன ஆதாரம் அல்லது எப்படி நம்மால் அதை கூற முடியும்? 2 காரணங்களை குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று, அன்னை மரியா திரு அவையின் தாய் ஏனென்றால் திரு அவை எங்கே இருக்கிறது? ஆண்டவர் இயேசுவை தலையாக கொண்ட அவரது உடல்தான் திரு அவை. அந்த மறை உடல் என்று குறிப்பிடுவதும் இதனுடைய காரணத்தினால்தான். திரு அவை என்பது ஆண்டவர் இயேசுவை தலையாக கொண்ட அவரது உடலாக இருக்கின்ற மறை உடல். அப்போ ஒருவர் அன்னை மரியா இயேசுவின் தாய் என்றால் தலைக்கு மட்டும் தாய் என்று சொல்லிவிட முடியாது. அந்த தலையோடு கூடியிருக்கிற அந்த உடல் முழுவதற்கும், அதாவது திரு அவை முழுவதற்கும் அவர் அன்னை ஆகிறார், தாய் ஆகிறார். காரணம், இந்த திரு அவை இயேசுவுக்குள் இருக்கிறது, அவரது உடலாக இருக்கிறது. எனவேதான் இயேசுவின் தாய் திரு அவையின் தாய் என்பதை மறைந்த திருத்தந்தை 6ஆம் பவுல் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். கிறிஸ்துவுக்கு தாய், திரு அவைக்கு தாய். காரணம், அந்த கிறிஸ்துவிலேதான் திரு அவை அடங்கி இருக்கிறது. கிறிஸ்துவை விட்டு பிரிந்து திரு அவையை தனியாக நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் திரு அவை கிறிஸ்துவனுடைய திருவுடல். இந்த காரணத்திற்காக இந்த பெயர் அன்னை மரியாவுக்கு திரு அவையின் தாய் என்ற பெயர் கொடுக்கப்படுகிறது. 2வது காரணமும் நாம் அறிகின்றோம். சிலுவையின் அடியிலே இருக்கும்போது அங்கே ஆண்டவர் இயேசு 2 வாக்கியங்கள் மிக அழகாக குறிப்பிடுகிறார். சீடரை நோக்கி,
இதோ உன் தாய் என்கிறார். அன்னையை நோக்கி சீடரை காட்டி இதோ உன் மகன். எனவே அந்த சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே அன்னை மரியா நம் இயேசு கிறிஸ்துவிலே யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவில் நம்புகிறார்களோ அவர்தான் மீட்பர், அவர் வழியாகத்தான் மீட்பு, அவர் வழியாக நாம் இறை தந்தையிடம் செல்ல முடியும், இறையாட்சியிலே இடம்பெற முடியும் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அங்கே இயேசு கிறிஸ்து தன் அன்னையை அவர்களுக்கு தாயாக கொடுக்கிறார். எனவே நம்பிக்கையாளர் அனைவரின் தாய் அங்கே இயேசுவால் மரியா நமக்கு தரப்படுகின்றார். திரு அவை என்பது என்ன? இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திலே திரு அவை என்பது ஒரு பெரிய கட்டடமோ அல்லது ஒரு பெரிய அமைப்போ கிடையாது. திரு அவை என்பது நம்பிக்கையாளருடைய ஒரு சமூகம், நம்பிக்கையாளருடைய ஒரு குழு அல்லது குழாம் என்று கம்யூனிட்டி என்ற வார்த்தையை பயன்படுத்தி இட் இஸ் த கம்யூனிட்டி ஆஃப் பிலீவர்ஸ், நம்புகின்றவர்களுடைய நம்பிக்கையாளருடைய ஒரு குழாம், அதுதான் திரு அவை. இந்த நம்பிக்கையாளர்கள் அனைவருக்கும் அன்னையாக கொடுக்கப்பட்டவர் சிலுவையின் அடியிலே அன்னை மரியாள். எனவே நம்பிக்கையாளர் அனைவருக்கும் அவர் தாய் என்றால் இந்த நம்பிக்கையாளரின் குழாம் ஆகிய திரு அவைக்கு அன்னை மரியாள் தாய் ஆகின்றார். இன்னும் நிறைய இறையியல் விளக்கங்கள் சொல்லலாம். இந்த இரண்டு ஓடு மட்டும் நிறுத்திக் கொள்வோம். ஒன்று, கிறிஸ்துவின் உடலாகிய திரு அவைக்கு அன்னை கன்னிமரியாள் தாயாகிறார். அதே போல நம்பிக்கையாளரின் குழாம் ஆகிய அந்த திரு அவைக்கு மரியா அன்னை ஆகிறார். இப்படி மரியாவை நாம் திரு அவையின் தாய் என்று போற்றுவதன் கொண்டாடுவதன் பயன் அல்லது நமக்கான அந்த ஞான பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது திருத்தந்தை அவர்கள் 3 கருத்துக்களை 3 பலன்களை குறிப்பிடுகின்றார். ஒன்று, அன்னை மரியாவின் உடனிருப்பு. அன்னை மரியாவினுடைய உடனிருப்பு. இயேசுனுடைய எப்போது அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னாரோ அந்த நேரத்திலிருந்து அந்த கிறிஸ்துவோடு, அந்த கிறிஸ்துவில் நம்பி உருவாகிய அந்த திரு அவையோடு அன்னை மரியாளின் உடனிருப்பு தப்பாமல் தவறாமல் இருந்தது. இயேசுவை அவர் கருவிலே தாங்கிய போது உடனிருப்பு, இயேசுவை பெற்றெடுத்த போது அவரது உடனிருப்பு, இயேசுவை ஒரு இளைஞனாக வளர்த்தெடுத்த போது அவரது உடனிருப்பு, இயேசுனுடைய பொது பணியை அவர் செய்யும் போது அங்கேயும் அவரோடு பெண்கள் ஒரு சிலரோடு சேர்ந்து மரியாவும் இயேசுனுடைய அந்த பணியிலே உடனிருப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுனுடைய பாடுகளிலே, அவரது மரணத்திலே அன்னை மரியாவின் உடனிருப்பு. இப்படி இயேசுவின் அந்த இயேசுவோடு இருந்த அந்த உடனிருப்பு இன்று திரு அவையோடும் தொடர்கின்றது. ஏனென்றால் திரு அவை என்பதே அந்த இயேசுவினுடைய ஒரு தொடர்ச்சி தான். தலையாகிய கிறிஸ்துவின் இந்த உடல்தான் திரு அவை. எனவே அன்னை மரியாளின் உடனிருப்பு திரு அவையிலே தொடர்கின்றது என்று அழகாக திருத்தந்தை நமக்கு குறிப்பிடுகிறார். நண்பர்களே, அதே அன்னை திரு அவையின் உறுப்பினர்களாகிய நாம் ஒவ்வொருவரோடும் ஒரு குட்டி திரு அவையாக இருக்கின்ற அன்பியங்கள் மற்றும் கிறிஸ்துவ குடும்பங்கள் ஒவ்வொன்றோடும், அந்த குடும்பங்களிலே வாழுகிற ஒவ்வொரு தனி மனிதராகிய நம் ஒவ்வொருவரோடும் அன்னை மரியாளின் உடனிருப்பு மிக முக்கியமானது. அந்த மரியாவின் அந்த உடனிருப்பை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால், அதிலே ஒரு நம்பிக்கை கொண்டோம் என்றால், வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்மால் வெகு எளிதாக சமாளிக்க முடியும். சென்ற வாரத்திலே நான் தங்கியிருக்கின்ற கருப்பூர் பகுதியிலே ஒரு நாள் சாலையிலே நடந்து கொண்டிருந்தேன். மாலை ஏறக்குறைய ஒரு 7:15 மணி இருக்கும். தூரத்திலே பஸ் இறங்கி அங்கே என்னுடைய ஆலயத்தை நோக்கி நான் நடந்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு தெரிந்த ஒரு கத்தோலிக்க பையன்
ஒரு 6-7 வயது இருக்கும் சிறு பையன் அந்த லேசாக இருட்டி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே நடந்து வந்தான். அவனை பார்த்த உடனே, என்னடா தனியா வர்ற, இருட்டில் வர்ற, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு. இல்லையே அப்படின்னா, என்னடா அப்படி சொல்றானே அப்படின்ட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது எப்படி பயம் இல்லை, இருட்டிட்டு வருதில்ல அப்படின்னு சொன்னேன். உடனே கையில இருந்து பாக்கெட்ல இருந்து ஜெபமாலையை கையில ஊத்தி, மாதா என்னோட இருக்கிறாங்களே அதனால எனக்கு பயமே இல்லை அப்படின்னு அவனுடைய மழை மொழியிலே அழகாக சொன்னான். நண்பர்களே பாருங்கள், அந்த பையன் அந்த அன்னையினுடைய அந்த உடனிருப்பை, மாதா என்னோடு இருக்கிறார்கள் அதனால அது இருட்டானாலும் எனக்கு பயமில்லை. அந்த அன்னையினுடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால், வாழ்ந்தோம் என்றால், கட்டாயமாக அன்னை நம்மை வழி நடத்துவார். இரண்டாவதாக, இந்த அன்னை மரியாளுடைய உடனிருப்போடு மட்டுமல்லாமல் அவருடைய மீட்பின் செயல்பாடுகள் என்று சொல்லுகிறார்கள், மெசியானிக் ஆக்ஷன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே கானாவூர் திருமணம் நிகழ்வு. அந்த கானாவூர் திருமணத்திலே ரசம் தீர்ந்து விட்டது என்று ஒரு குறைவு ஏற்படுகிறது. அந்த குறைவு ஏற்பட்ட போது அங்கே எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். குறைவு ஏற்பட்டு விட்டது, ரசம் தீர்ந்து விட்டது, ரசம் தீர்ந்து விட்டது. மரியாள் பார்த்ததோடு நின்று விடவில்லை, மாறாக உடனடியாக அங்கே செயல்படுகிறார். எங்கே அணுகினால் இந்த பிரச்சனையிலிருந்து இப்போது தீர்வு காண முடியும் என்று அவர் நம்பினாரோ அந்த இடத்திற்கு அங்கிருந்த பணியாளர்களை அழைத்து இயேசுவிடம் அனுப்பி அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று அந்த இடத்திலே ஒரு செயல்பாட்டை தொடங்கி வைக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக அங்கே தண்ணீர் ரசமாக மாறுகிறது. விருந்துக்கு வந்த எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். இதை அங்குதான் மீட்பின் செயல். ஒரு குறைவு, ஒரு பிரச்சனை என்று வரும்போது அந்த அன்னை மரியாள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றவராக அல்லாமல் அங்கே செயல்பட வருகிறார். துன்பத்தில் இருப்பவர்களுக்கு அங்கே அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க வருகிறார். அவர்களுடைய துன்பங்களை மாற்றி வைக்க, அந்த துன்பங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க. திருச்சபையினுடைய வரலாற்றிலே சிலுவை போர்கள் என்று பழங்காலத்திலே நடைபெற்ற அந்த போர்களின் போது கிறிஸ்துவ படைகளுக்கும் இன்னும் கிறிஸ்தவர் அல்லாத நாடு பிடிக்கின்ற வருகின்ற அந்த அரசருடைய படைகளுக்கும் இடையே சண்டைகள் நடந்த போதெல்லாம் லெப்பாந்தோ என்ற ஒரு போரிலே இப்படித்தான் ஒரு நாள் கிறிஸ்துவ படைகள் எல்லாம் ஒரு பக்கம் நிற்கின்றன. ஒரு சிறிய பள்ளத்தாக்கு அடுத்ததில் மிக பெரிய எண்ணிக்கையோடு அங்கே வந்திருக்கின்ற கிறிஸ்தவர் அல்லாத மற்ற படையினர். இந்த படையை பார்க்கும்போது இந்த கிறிஸ்துவ படை வீரர்கள் அஞ்சுகிறார்கள். அவர்கள் எத்தனை ஆயிரம் பேர் வந்திருக்கிறார்கள், நாம் ஒரு சில 100 பேர்கள் தானே இங்கு இருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம்? உடனே திருத்தந்தையிடமிருந்து அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. இன்று இரவு முழுவதும் நீங்கள் எல்லாரும் ஜெபமாலை ஜெபியுங்கள். அதுதான் அவருக்கு கொடுத்த கட்டளை. படை வீரர்கள் அடுத்த நாள் விடியற்காலையிலே போருக்கு போக வேண்டும். இரவு முழுவதும் ஜெபித்தார்கள். இரவு முழுவதும் ஜெபித்தார்கள். காலையிலே எழுந்து போருக்கு போகும்போது பார்த்தால் அந்த அவர்களை எதிர்த்து வந்த அந்த படை வீரர்கள் யாருமே இருப்பதாக தெரியவில்லை. என்ன ஆனது என்றால், அந்த படை வீரர்கள் இந்த மிக சிறிய எண்ணிக்கையிலே வந்திருக்கிற அந்த கிறிஸ்துவ படைகளை பார்த்து, இவர்களோடு போய் தான் நாம சண்டை போடணுமா? கொஞ்சம் மேல் தான் இருக்கிறாங்க, அதனால அவர்களை மிக எளிதாக வென்று விடலாம். அதனால இன்னைக்கு ராத்திரி முழுசும் நாம் உண்டு குடித்து ஜாலியா இருப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர்கள் உண்டு குடித்து கொண்டாட ஆரம்பித்தார்கள். விடியற் காலையிலே அந்த போருக்குரிய அந்த நேரம் வரும்போது கிறிஸ்துவ படைகள் முன் செல்ல அந்த எதிர்படைகள் யாரும் எழுந்து நிற்கின்ற நிலையிலே இல்லை. எல்லாரும் குடிமயக்கத்திலே இருந்தார்கள். அன்றைய போர் கிறிஸ்தவர்கள் சார்பாக வெற்றியிலே வந்தது என்பது வரலாற்றிலே நாம் படிக்கின்ற ஒரு உண்மை. எதற்காக இதை குறிப்பிடுகிறேன்? அன்னையினுடைய உடனிருப்பு. நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் அன்னை நம்மோடு இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். அந்த அன்னை நமக்கு நம் துன்பங்களிலிருந்து விடுதலை அளிக்கின்ற
அந்த மீட்பு செய்தியை, நமக்கு விடுதலை தருகின்ற அந்த செயல்பாடுகளை அன்னை இன்று நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் அந்த அன்னையை பரிந்து பேசும் அன்னை, திரு அவைக்காக, திரு அவையிலே நடைபெறுகின்ற செயல்களுக்காக, திரு அவையின் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காக பரிந்து பேசுகின்ற அன்னை. அன்று ரசம் தீர்ந்து விட்டது என்ற உடனே ஓடிப்போய் தன் மகனிடம் அவர்களுக்காக பரிந்து பேசிய அன்னை இன்று திரு அவையிலே நம் ஒவ்வொருவருக்காகவும், நம் ஒவ்வொரு திரு அவை குழுக்களுக்காகவும் அவர் பரிந்து பேசும் அன்னையாக இருக்கின்றார். ஆம் நண்பர்களே, திரு அவையின் தாய் என்ற மரியாவை நாம் கொண்டாடும் போது இந்த 3 உட்கருத்துகளையும் நினைவில் வைத்துக் கொள்வோம். அன்னை மரியாள் நம் அனைவரின் தாய். அந்த விதத்திலே அவர் நம்மை அன்பு செய்கின்றவர், பாதுகாக்கின்றவர். 2வது, எல்லா நேரங்களிலும் சிறப்பாக இக்கட்டான வேலைகளிலும் நம்மோடு உடனிருப்பவர். 3வது, நமக்கு பிரச்சனைகளிலிருந்து, சிக்கல்களிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கின்ற தாய். இந்த 3 மனநிலைகளோடு நீங்கள் அன்னை மரியாவை கொண்டாடினால், அன்னை மரியாவுக்கு நம் வணக்கங்களை நாம் செய்யும்போது கட்டாயம் அந்த அன்னை நம்மை வழிநடத்துவார். நம் தனித்தனியாக அல்ல, திரு அவை முழுவதையும் வழிநடத்துவார். அதன் உறுப்பினர் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவார். இந்த நம்பிக்கையோடு, இந்த ஒரு எதிர்நோக்கோடு நமது இந்த திருவிழாவை, இந்த நிகழ்வை நாம் கொண்டாடுவோம். அன்னை மரியா திரு அவையின் தாய், நம் ஒவ்வொருவரின் தாய், நம்மோடு உடனிருக்கும் தாய், நமக்கு விடுதலை அளிக்கும் தாய், நமக்காக பரிந்து பேசும் தாய். இந்த வார்த்தைகளை சில வினாடிகள் மௌனமாக நமது உள்ளத்தில் இருத்த முயற்சி எடுப்போம். அனைவரும் எழுந்து நின்று நமது வேண்டுதல்களை அன்னையின் வழியாக ஆண்டவரிடம் சமர்ப்பித்து, திரு அவையின் தாய் நம் ஒவ்வொருவருக்கும் தாயாக விளங்க, அதை நாம் அனுபவத்தில் வாழ்ந்து காட்ட வரம் வேண்டி நமது மன்றாட்டுக்களை எழுப்புவோம். நல்லாய் நாம் இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தங்கள் பணி வாழ்வில் சிறந்து விளங்கவும், உமது அன்பையும் அருளையும் சமாதானத்தையும் எங்களுக்கு நிறைவாக அளித்தருள தேவையான அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழி நடத்தும் இறைவா, எம் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள், உயர் அதிகாரிகள் லஞ்சம், ஊழல் தவிர்த்து தன்னலம் கருதாமல் பிறர் நலத்தோடு உழைக்கவும், மக்களுக்கு பயனுள்ள நல்ல திட்டங்களை செயல்படுத்த தேவையான ஞானத்தை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதல் அளிக்கும் இறைவா, எம் பங்கில் உள்ள கைவிடப்பட்டோர், உடல் ஊனமுற்றோர், ஏழைகள், கைம்பெண்கள், நோயாளிகளுக்காக மன்றாடுகின்றோம். இவர்கள் அனைவரும் உம் அருளாலும் துணையாலும் ஆட்கொள்ளப்பட்டு என்றும் அருளாசிர் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசிர் வழங்கும் எம் இறைவா, மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இந்நாள் வரை இவர்கள் காத்து வழி நடத்திட உமது கிருபைக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இனி இவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் நிறைவாக ஆசிர்வதித்து தொடர்ந்து இவர்களை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, இந்த திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி இறைவனின் ஆசீரை நிறைவாய் பெற்றுத்தர இங்கு வருகை புரிந்துள்ள எம் மறை மாவட்டத்தின் பாசமிகு மேனாள் ஆயர் சே சிங்கராயன் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதியும். இவர் தாம் மேற்கொள்ளும் இறையாட்சி பணியில் மனநிறைவு காணவும் நல்ல உடல் உள்ள நலம் தந்து தொடர்ந்து அவரை வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக சில வினாடிகள் மௌனமாக
ஜெபிப்போம். இரக்கமுள்ள தந்தையே, இதோ அன்னை மரியாவை திரு அவையின் தாய் என்று கொண்டாடும் இந்த நாளிலே நாங்கள் உம்மிடம் சமர்ப்பிக்கும் இந்த வேண்டுதல்களை எல்லாம் உமது சித்தப்படி நீர் எங்களுக்கு நிறைவேற்றி எங்களை என்றும் பாதுகாத்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்குவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பலி பொருள்களோடு மது மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயாகிய புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியாகிய பிரிய மரியாவை திரு அவையின் தாய் என்று இன்று கொண்டாடும் இந்த வேளையில் உம்மை புகழ்ந்து போற்றுவதும் மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவை நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதாங்கி தனது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார்.
அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் நேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஒட்டப்பெறும் நாங்கள் அவரது துயாவினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளம் உடையவராக
விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உம்மது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ராயப்பன், இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் எங்கள் மேனாள் ஆயர் சிங்கராயன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும், உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருளடையாத்தால் ஒட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாவை திரு அவையின் தாய் என்று போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. அன்னையின் அரவணைப்பில் தொடர்ந்து வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.